அத்தியாயம் 61. இந்த மர்மத்தின் பின்னால் யார்? நிலவன் எழுந்து நின்று தனது குடும்பத்தைப் போல நடித்துக் கொண்டிருந்த இந்த விஷயங்களிலிருந்து விலகிச் செல்ல முயன்றான். தெரியாத காரணங்களால் அவனால் நேராகவும் பகுத்தறிவு மனநிலையுடனும் சிந்திக்க முடியவில்லை. அவனது நிலை அவனது வழக்கமான அமைதியான மற்றும் நம்பிக்கையான நடத்தையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. தேவகன் என்ற அவனது முந்தைய பிறவியில் அவனது குடும்பம் அவனது ஆளுமையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் எப்போதும் அவனுக்கு ஆதரவாக இருந்து அவன் மன அழுத்தத்தில் இருந்தபோது அவனை உயர்த்தியதால் அல்ல, ஆனால் அவர்கள் வெறுமனே அங்கேயே இருந்தார்கள். ஆனால் உண்மையில் அவனுடன் ஒருபோதும் அன்பாகவும் இல்லை. தாங்கள் போதுமானவர்கள் அல்ல, சிறப்புடையவர்கள் அல்ல என்ற தொடர்ச்சியான உணர்வு முதலில் அவர்களால்தான் தோன்றியது. பொதுவாக மக்கள் தங்கள் குழந்தைகளை சிறந்த மனிதர்களாகவும் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களுக்காகவும் உயர்ந்த இலக்குகளுக்காகவும் பாடுபட வேண்டியவர்களாகவும் வளர்க்க தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்வார்கள். தேவகனின் பெற்றோர் உண்மையிலேயே நல்ல பெற்றோரைப் போலவே நடந்து கொண்டனர். அவனுக்கு மட்டுமல்ல, அவனது மூத்த சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரி சிந்தியாவுக்கும். ஜோனாஸ், அவனது தந்தை எப்போதும் பள்ளி பேஸ்பால் அணியில் இருந்த தனது சகோதரருக்கு ஆதரவாக இருந்தார். அதே நேரத்தில் அவனது தாயார் சாரா எப்போதும் தனது மகளின் பக்கத்தை எடுத்துக்கொண்டு ஏஷன் மற்றும் பொழுதுபோக்கு உலகில் அவள் ஏதாவது சாதிப்பதைக் காண விரும்பினார். மறுபுறம் தேவகன் அவர்களின் கவனத்தை மிக குறைவாகவே பெற்றார், ஏனெனில் அவன் கல்வி தொடர்பான எந்தவொரு துறையிலும் எந்தவிதமான நம்பிக்கையையும் காட்டவில்லை. அவன் தனது குழந்தை பருவத்தில் எல்லாவற்றிலும் சராசரியாக இருந்தான், மேலும் உடல் விளையாட்டு மற்றும் பயிற்சிகளைப் பொறுத்தவரை பலவீனமாக இருந்தான். எனவே அவர்கள் அவனை பற்றி ஒருபோதும் உயர்வாக நினைக்கவில்லை. எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நடத்துகிறார்கள் என்பதைப் போலல்லாமல் அவனது சகோதரர் அவர்களின் கண்களின் முத்தாகவும் அவனது சகோதரி அவர்களின் இளவரசியாகவும் இருந்தார்கள். மறுபுறம் அவன் அவர்கள் ஒருபோதும் விரும்பாத திட்டமிடப்படாத குழந்தையைப் போலவே இருந்தான். அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே அவன் அவர்களுக்கு ஒரு தேவையற்ற சுமையாகவே இருந்தான். இப்போது அதே குடும்பத்தினர் அவனை அவமதித்து அவன் மீது அவதூறுகளை வீசினர். திடீரென்று அந்த அமைப்பின் சத்தம் அவன் மனதில் ஒலித்தது. ஹோஸ்ட் வெளிப்புற இருப்பால் பாதிக்கப்படுவதையும் உடல் ஏதோ ஒரு வகையான ஹாலுசினோஜனால் பாதிக்கப்படுவதையும் சிஸ்டம் கண்டறிந்துள்ளது. இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு இந்த வேதிப்பொருட்களின் மூலத்தை கடுமையாக கண்டறிய ஹோஸ்டுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அவன் இவ்வாறு உணர்வதற்கான உண்மையான காரணத்தை சிஸ்டம் நிலவனுக்கு தெரிவித்தது. ஹாலுசினோஜனா, நான் எப்போது அதை தொடர்பு கொண்டேன் என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு இந்த மாடிக்குள் நுழைந்ததிலிருந்து நடந்த சம்பவங்களை விவரிக்க முயன்றார். அந்த விஷயத்தில் அவன் யாருடனும் அல்லது எதனுடனும் எந்த தொடர்பும் வைத்திருக்கவில்லை. எனவே அவனை மாயத்தோற்றங்களால் தாக்குவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. இன்று காலை அவன் நேத்ரன் சாம்ராஜ் சந்தித்தபோது எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை. அப்படியென்றால் அவனுக்கு மாயத்தோற்றம் எப்படி கொடுக்கப்பட்டது? நிலவன் மனதில் யோசித்தான். தான் கேட்கும் குரல்களுக்கு அடிபணியாமல் தனது சொந்த உணர்வில் கவனம் செலுத்த முயன்றான். மூடுபனே என்று இறுதியாக உணர்ந்து கத்தினான். இங்கு வந்ததிலிருந்து அவன் சுவாசித்த காற்றுதான் முக்கிய குற்றவாளி. இப்போது அவனது உடல் நாள் முழுவதும் பாதிக்கப்படாமல் இருப்பது ஏன் என்று அவனுக்கு புரிந்தது. மேலும் மூடுபனி மிகவும் அடர்த்தியாக இருந்த இந்த தளத்தின் உள்பகுதிகளை அடைந்ததும் மெதுவாக உணரத் தொடங்கியது. வுமேகா, பிளாக்வால், ஆர்மின், அவன் 3 துணை அதிகாரிகளையும் கூப்பிட்டு அவர்களால் விரைவாக சூழப்பட்டார். அர்மின், பாதிரியார் அவர் மீது தூய்மைப்படுத்தும் மற்றும் குணப்படுத்தும் மந்திரங்களைச் சொல்லத் தொடங்கினார். சில நிமிடங்களில் நிலவன் இறுதியாக தனது சுயநினைவை மீட்டெடுத்தார். மேலும் அவனது புலன்கள் மீண்டும் சரியாகச் செயல்படத் தொடங்குவதைக் கவனித்தார். சரி, அதனால்தான் இந்த மாடிக்கு வந்த பிறகு பலர் உயிருடன் இல்லை. இங்கிருந்து ஏன் யாரும் உயிருடன் வெளியே வரவில்லை என்பதற்கான சுருக்கத்தை இறுதியாக புரிந்துகொண்ட அவன் பேசினார். ஏனென்றால் இந்த மாடியில் படுத்திருக்கும் எந்த உயிரினங்களாலும் வேட்டையாடப்படுவதற்கு முன்பு அவர்கள் மனதில் பாதிக்கப்பட்டிருந்தனர் அல்லது மரண பயத்தில் இருந்தனர். அவன் விரைவாக சிறிலை வெளியே அழைத்தான். இருவரும் தங்கள் சுற்றுப்புறங்களைச் சுற்றி காற்று மந்திரங்களைச் செலுத்தத் தொடங்கினர். இவ்வளவு நேரமும் அவர்களைச் சூழ்ந்திருந்த அடர்ந்த மூடுபனியை அகற்றினர். நிலவன் தனது இடதுபுறத்தில் ஏதோ ஒன்றை உணர்ந்தான். பிளாக்வால் முன்னால் ஒரு காவலரை அழைத்துச் சென்றார். நிலவன் இடதுபுறமும் ஒமேகா வலதுபுறமும் சென்றார்.
செரிலும் ஆர்மினும் மையத்தை எடுத்துக்கொண்டு விரைவாக ஒரு குழு அமைப்பை அமைத்தனர். ஏனென்றால் அத்தகைய தருணங்களில் எந்த எதிரியும் ஒரு திறப்பிலிருந்து அவர்களை ஓரங்கட்ட முடியும். எதிரியின் முகத்தை முதலில் பார்க்க விரும்பியதால் நிலவன் மற்றவர்களை அழைக்கவில்லை. சுற்றியுள்ள மரங்களிலிருந்து ஏதோ கடந்து செல்லும் சத்தமும் சிறிய இலைகளும் கிளைகளும் முறிந்து விழும் சத்தமும் அவன் கேட்டது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது பெரியதாக இருந்தது. கிராண்ட் மாஸ்டரான பிறகு அவனுக்கு இருந்த உயர்ந்த உணர்வுகள் இல்லையென்றால் அமைப்பு அவனை எச்சரிப்பதற்கு முன்பே நிலவனின் மனம் நீண்ட நேரத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கும். கிராண்ட் மாஸ்டர் தரவரிசையை முறியடிப்பதற்கு முன்பு அவன் இந்த நிலைக்கு அவனுக்கு அதிர்ஷ்டம். பின்னர் அவன் மீண்டும் தனது வேட்டைக்காரரின் நோக்கத்திற்கு மாறினான். காடுகளுக்கு இடையில் உடல் வெப்பத்தின் தடயத்தைக் கண்டான். அவனது குழு மெதுவாக அதிக சத்தம் எழுப்பாமல் பின்தொடர்ந்தது. ஒமேகா மற்றும் பிளாக்வாலின் ராட்சத உடல்கள் கூட இந்த பகுதியில் மெதுவாக மிதித்தன. மரங்களைக் கடந்து கால் தடத்தை பின்தொடர்ந்த பிறகு நிலவனின் புலன்கள் இறுதியாக மரக்கோடுகளின் முடிவில் ஒரு பெரிய மற்றும் நீண்ட உருவத்தை பிடித்தன. அவன் விரைவாக அனைவரையும் தனது நிழலில் இழுத்து நிழல் நடைப்பயணத்தை செயல்படுத்தினார். இந்த அடர்ந்த மற்றும் அகலமான மர வரிசைகளின் நிழலின் வழியாக நடந்து சென்ற பிறகு அவன் ஒரு பயங்கரமான உருவத்தைக் கண்டார். முதல் முறையாக தனக்கு முன்னால் உள்ள உயிரினத்தையும் பார்த்த பிறகு நிலவன் சிறிது நேரம் திகிலடைந்தார். நிழலில் இருந்து அந்த உருவத்தை பார்த்த அவன் மாயத்தோற்றங்களால் பாதிக்கப்பட்டபோது அதை பார்க்காதது தனது அதிர்ஷ்டம் என்று உணர்ந்தான். ஏனென்றால் அந்த கொடூரமான தவழு மற்றும் முற்றிலும் திகிலூட்டும் உருவம் பலவீனமான மனம் கொண்ட எவருக்கும் மாரடைப்பை ஏற்படுத்தியிருக்கும். இந்த பிரம்மாண்டமான மற்றும் நீண்ட அசுரனின் மேல் உடலில் 8 கைகள் இருந்தன. அவை மிகப்பெரிய நகங்களைக் கொண்டிருந்தன. அவை ஒரே நேரத்தில் ஒரு மனிதனின் தலையை வெட்ட முடியும். அதன் மூக்கு பாம்பு அசாச்சினில் நிலவன் பார்த்தவற்றின் மூக்கு உடல் முற்றிலும் வெளிர் வெள்ளை நிறத்தில் இருந்தது. ஆனால் அது மிகவும் பயங்கரமான பகுதி அல்ல. நிலவனுக்கு ஒரு பயங்கரமான உணர்வைத் தந்தது இந்த உயிரினத்தின் உடலின் கீழ் பாதிதான். அது முற்றிலும் ஒரு பெரிய செதில் பாம்பின் உருவம். இந்த நேரத்தில் நிலவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டான். ஐயோ, நான் கிளம்புறேன்.